ஹலோ வியூவர்ஸ், நான் ஜெத்னா சமையலில் இன்றைக்கு நான் கோழி இறைச்சி சமைச்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கிலோ கோழி இறைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். மற்ற 3 பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன். மற்றது உள்ளி 9 உள்ளி வச்சுக்கிறேன். 4 பச்சை மிளகாய், மற்றது கருவேப்பிலை எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். மற்றது தக்காளி பழம் 1 வெட்டி வச்சுருக்கிறேன். பிறகு அதுக்குள்ளே தாச்சியை சூடாக்கி போட்டு அந்த வெங்காயம் தாளிக்கிற சாமான்களை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்குள்ளே தாளித்து நல்ல ப்ரௌனாக வேற அதுக்கு தக்காளி பழத்தை போட்டு போட்டுட்டு பிறகு கோழி இறைச்சியை அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே மஞ்சள் தூள் மிளகும் சீரகம் சேர்ந்த தூள் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் போட்டுட்டு பிரட்டி வச்சு போட்டு அதை மூடி சூடாக்க வைக்கிறது. அதனால் கொதித்து வர அதை பிரட்டி எடுத்து அதுக்குள்ளே மிளகாய்த்தூள் எங்களோட யாழ்ப்பாண முறைப்படி செய்த மிளகாய்த்தூள் வச்சுருக்கிறேன். அந்த மிளகாய்த்தூள் 4 கரண்டி போட்டு நான் மிளகாய்த்தூளை போட்டுட்டு பிறகு அதுக்கு கொஞ்சம் ஒரு கப் தண்ணி விடுறேன். தண்ணி விட்டு போட்டு அதை பிரட்டி போட்டு நான் அந்த கறி திக்க இருக்கிறதுக்கு தக்காளி சோஸ் கொஞ்சம் விடுவேன். அப்போ தக்காளி சோஸும் கொஞ்சம் விட்டுட்டு உப்பும் கொஞ்சம் தேவையான அளவு பார்த்து போட வேணுமா உப்பு போட்டுட்டு அப்படியே பிரட்டி போட்டு பிறகு தேங்காய் பால் இருக்குது தானே, தேங்காய் பால் கலக்கி வச்சிருக்கிறேன். அதையும் எடுத்து கொஞ்சம் விட்டுட்டு கறியை பிரட்டி மூடி கொதிக்க வச்சுட்டு பிறகு திரும்ப அதை எடுத்து பிரட்டி விட வேணும். ஏனெண்டா அது கறி அடிப்பிடிச்சிடும். அப்படியே விட்டுட்டா பிறகு திரும்ப மூடி போட்டு பிறகு இறக்குற டைமில் அந்த இது பெருஞ்சீரகம் கருவேப்பிலை அன்னாசிப்பூ ஏலக்காய் எல்லாம் போட்ட பவுடர் வச்சுக்கிறேன். அதை போட்டுட்டு கறி ரெடி ஆகிட்டு பிறகு அதில் சோறும் போட்டு அந்த கறியும் போட்டு சிக்கன் கறியும் போட்டு கீரையும் பால் கறியும் போட்டு இப்போ நான் சாப்பிட்றதுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். எனவே இதுக்கு லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஓகே, தேங்க்ஸ், பாய்.